முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி அருளி தன்னுடைய தந்தையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சிவபூஜை செய்வதற்கு நீராடுவதற்காக கடலிலே நீராடி நன்னீரிலே நீராட வேண்டும் என்று தன்னுடைய வேலாயுதத்தினாலே உண்டாக்கியதுதான் நாழிக்கிணறு. இன்றைக்கும் கந்த புட்கரணி நாழிக்கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீர்த்தமானது முருகன் தன்னுடைய ஞான வேலாயுதத்தினால் உண்டாக்கியதனால் இது ஞான தீர்த்தமாகவே நமக்கு விளங்குகிறது. யாரெல்லாம் கடலில் நீராடி இந்த நாழிக்கிணறிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பல தலங்களிலே இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதி, சரஸ்வதி, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய பல புனித நதிகளிலே நீராடி இறைவனை வழிபட்ட அனைத்து விதமான பலன்களும் அவர்களுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு இந்த தீர்த்தங்களிலே நீராடுபவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் அப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதுபோல் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பே ஆச்சரியப்படுகின்ற அளவிலே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள்.